வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடெக்டமில். நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலிகிராமில் இருக்கக்கூடிய பல விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் இருக்கக்கூடிய பல விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் கற்றுக்கலாம், அதை நீங்கள் யூஸும் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி எத்தனை பேர் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு செமையான ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம சேட் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் பீப்புள் நியர்பை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் அலோவ் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 95 பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுற்றி டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எத்தனை பேர் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கூட இந்த ட்ரிக் கிடையாது. என்ன ட்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக ஏதாவது அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன மெசேஜ் தப்பாக அனுப்பிச்சிங்களோ அந்த மெசேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ண முடியும். நீங்கள் என்ன மாற்றி வேணால் என்ன வேணால் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் ஹாய்ன்னு இருக்கு ஹலோன்னு மாற்றி அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் மாறி ஹலோன்னு போயிடுச்சு. ஏன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் அப்படின்னு போயிடும். அது நம்ம பிரச்சனை கிடையாது. அதனால ஒரு பிரச்சனை வரப்போது கிடையாது. அதனால இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சூப்பரான ட்ரிக் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெசேஜிங் ஆப்லையும் இன்னி முடி வரல, டெலிகிராம் மட்டும்தான் இருக்குது. என்ன ட்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லையும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் சவுண்டும் வரக்கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அது சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க டெலிகிராம் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். மற்ற நேரத்தில் நோட்டிஃபிகேஷனோ சவுண்டோ உங்களுக்கு போகாது. நாலாவது ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் அப்படி ஒரு ட்ரிக். ஒரு மெசேஜை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சென்ட் ஆப்ஷன் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த நாளில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணுமோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் டான் போய் சேர்ந்துடும். நீங்கள் வந்துட்டு எந்த கவலையும் பட தேவையில்லை. அந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிப் ஃபைல் அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்புமே யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஜிப் தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி மட்டும் நீங்கள் அதை ஜிப் எடுக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் அப்படின்னு சொல்லிட்டு GIF அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜிப் அப்படின்னு வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜிப் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஜிப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஜிப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஜிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் ஜிப்னு கொடுத்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜிப் கொடுத்துருக்காங்க. விஜய் பற்றின ஏகப்பட்ட ஜிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல். ஆறாவது ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக யூடியூபர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரிக்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ட்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப்ல போகிறோம் அப்படின்னா அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோவை நம்ம அதில் இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அப்புறம் தான் அனுப்ப முடியும். ஆனால் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ இதிலே டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு Ditechtamil அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன சேனலில் எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் வந்துடும். அதனால இந்த ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கும் வேற எந்த ஆப்லையுமே கிடையாது, வாட்ஸ்அப்லையும் கிடையாது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக தான் காப்பி பண்ண முடியும். அதே டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராவை நான் அமைச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வேர்டு வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் ஆயிரும். இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேர்டை வேணால் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எட்டாவது ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் யாருக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யாருக்கிட்டையாவது ரகசியமாக பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீக்ரெட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யார் கூட நீங்கள் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு யூஸ் end-to-end என்கிரிப்ஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்வரில் கூட சேவ் ஆகாது, யாராலையும் பார்க்க முடியாது. நீங்கள் மெசேஜ் பண்ணுற உங்களாலையும் மெசேஜ் ரிசீவ் பண்ணுற அவங்களால மட்டும்தான் இந்த மெசேஜ் படிக்க முடியும். வேறு யாராலையும் இடையிலேருந்து படிக்க முடியாது. 9th ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம்குள்ளே போக மாட்டீங்க. அதில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இதிலே சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சேவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா உங்களோட டேட்டாவை நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாவை சேவ் பண்ணவும் முடியும். உங்கள் ஸ்டோரேஜை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகாமல் பார்த்துக்கவும் முடியும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே மீடியா அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஃப் வந்தாலும் சரி வீடியோ வந்தாலும் சரி டவுன்லோட் ஆகி உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வேறு எந்த மெசேஜிங் ஆப்லையும் கிடையாது, டெலிகிராமில் மட்டும்தான் இருக்குது. அப்படி என்ன சிறப்பான ட்ரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அனுப்பின மெசேஜை மட்டும் என் ஃபோன்லையும் அவங்க ஃபோன்லையும் டெலிட் பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபோனில் மட்டும் டெலிட் பண்ண முடியும், அவங்க ஃபோன் டெலிட் பண்ண முடியாது. டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம மட்டும் டெலிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன்லையும் நம்மளால டெலிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் மேலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்சோ டெலிட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் மட்டும் டெலிட் ஆகாமல் அவங்க அனுப்பின மெசேஜ் அவங்க ஃபோன் டெலிட் ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெசேஜ் அப்படி கொடுக்கல, இதில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.